வாசிக்கப்பட்ட சங்கீத புஸ்தகம் தாவீது தேவனுடைய மகிமையை குறித்து பேசின சங்கீதம். இந்த வருஷத்தில் ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். என்ன வாக்குன்னா, அவர்கள் கர்த்தருடைய மகிமையும் தமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். ஏசாயா 35:2 சொன்னபடி அவருடைய மகிமையை காண்பார்கள். தேவனுடைய மகிமையை இந்த பூமியில் நாம் காணப்போகிறோம். அல்லேலூயா. இதெல்லாம் விவரித்து சொன்னாதான் தேவனுடைய மகிமை என்னன்னு தெரியும். தேவனுடைய மகிமைன்னா என்ன நினைக்கிறோம்? புகை நினைக்கிறோம், அக்கினிக்காடு, அது மாத்திரமா அவருடைய மகிமை நினைக்கிறோம். பின்னாடி வட்ட ஒளியாய் படங்களுக்கு பின்னாடி ஒரு வட்ட ஒளி சுடர்கள் போல பின்னாடி ஒரு நிலவு போல தோன்றுவது மகிமை நினைக்கிறோம். ஆனால் கடவுளுடைய மகிமை என்னதென்று இங்கே சங்கீதக்காரன் ஆடுகளை மேய்த்தவன் அரசனாய் மாறி அவன் தேவனுடைய மகிமையை குறித்து அவன் விவரமாய் சொல்லுகிறான். என்னன்னு சொல்றானா, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவுகள் அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. அல்லேலூயா. என்ன சொல்ல வராரு? வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. வானம் எப்படி தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துது? எப்படி வெளிப்படுத்துதுன்னா, இந்த வானத்தை பாரு, எவ்வளோ பெருசா இருக்கு, எவ்வளோ பெரிதா இருக்கிறது. அதை எப்படி விரித்தாராம்? ஒரு திரையை போல விரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. திரையை போறன்னா சினிமா தியேட்டர்ல ஒரு திரை இருக்குது, அந்த திரையை இறக்குறது போல என்ன பண்ணாரு? இந்த வானத்தை உண்டாக்கினாராம். அந்த வானத்தை பார்க்கும்போது கடவுளுடைய மகிமையை நான் பார்க்க முடியும். அல்லேலூயா. இந்த வானத்தை நம்ம பார்க்கும்போது எப்படி பார்க்க முடியும்? ஆண்டவருடைய மகிமையை நாம் பார்க்க முடியும். அதுதான் தாவீது சொல்றாரு, தேவனுடைய மகிமை வானங்களிலே வெளிப்பட்டு இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனும் இந்த வானத்தை அண்ணாந்து பார்க்கிறான். கடவுள் இல்லை என்று எந்த மனிதனும் சொல்ல முடியாது. கடவுள் இருக்கிறார். அவர் வானங்களை உண்டாக்கின தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. அந்த வானத்தை பார்க்கும் போதே ஒரு மனிதனுக்கு புரியணும், இந்த வானத்தை ஒரு மனிதன் உண்டாக்க முடியாது, இது கடவுளுடைய படைப்பு. வானங்கள் தேவனுடைய மகிமையை படைத்து, தேவன் மகிமையாய் படைத்திருக்கிறார். அதில் ஆகாய விரிவுகளை உண்டாக்கி இருக்கிறார். எத்தனையோ 1000 டன் லட்சக்கணக்கான தண்ணீரை அந்த மேக துளியிலே கட்டி வைத்திருக்கிறார். பாருங்க, ஒரு சின்ன துளி தண்ணியை கூட நம்மளால நிக்க வைக்க முடியாது. ஆனா இன்னைக்கு பூமியில பெய்கிற மழை புள்ள வானத்திலிருந்து பெய்யுது. அந்த மழையெல்லாம் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா அது வானத்திலிருந்து பெய்யுது. இது எங்க இருந்து வந்தது என்று யோசித்து பார்த்தா மனிதனுக்கு தெரியும். இந்த மழையெல்லாம் எங்க வைத்திருந்தார்? பெரிய டேம் வச்சிருக்கிறாரோ, வானத்தின் ஊற்றுகளை திறந்தார் என்று புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். தேவன் வானத்திலிருந்து மழையை பொழிய பண்ணுகிறார், பனியை பொழிய பண்ணுகிறார். வானங்களை பார்த்தாலே தேவனுடைய மகிமை விளங்குகிறது. மனிதனால் இதை புரிந்து கொள்ளவே முடியல. இதை சிந்திக்க மாட்டான் மனுஷன், இதை சிந்திக்கிறதும் கிடையாது. கடவுள் இப்படியாப்பட்ட வானத்தை உண்டாக்கினாரே என்பதை மனிதன் என்ன பண்ணல, அவன் உணர்த்திக்கல. அந்த வானங்களை பார்க்கணும். அப்படி வானங்களை பார்க்கும்போது சூரியனை பார்க்கிறான், சந்திரனை பார்க்கிறான், நட்சத்திரங்களை பார்க்கிறான். அப்படி சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் பார்க்கும்போது அவை பிரகாசித்து பிரம்மாண்டமாய் எழும்புகிறது. சூரியன் அதிகாலையிலே தன் கூடாரத்திலே மணவாளன் போல அலங்கரித்து மணவரை விட்டு புறப்படுகிற மணவாளனை போல அது புறப்படுகிறது. சூரியன் புறப்பட்டு வருகிறதா, அது தேவனுடைய கூடாரத்திலிருந்து புறப்படுகிறது. அவைகள் எழும்புகிறது. பூமியில் இருக்க எல்லா மனிதனும் அந்த சூரியனை பார்க்கிறான். இந்த சூரியனை ஒரு மனிதன் உண்டாக்க முடியுமா? இந்த சூரியனை ஒரு மனிதன் படைக்க முடியுமா? இல்ல. வானங்களை பார்த்தால் அவருடைய மகிமை விளங்குகிறது. சூரியனை அவர் உண்டாக்கினார். இந்த பூமி எல்லாம் சேர்ந்து எத்துமே அங்க வைத்தாலும் 150 பூமி அந்த சூரியன்ல வைக்கலாமா? 150 பூமி எடுத்து போய் அந்த சூரியன்ல வைக்கிறான். இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு சூரியனை தேவன் உண்டாக்கி இருக்கிறார். அந்த வானத்தை பார்க்கும்போது அந்த சூரியனை படைத்தவரை துதியுங்கள் என்று தாவீது சொல்றாரு. யாரை படைத்தாராம்? சூரியனை படைத்தவரை துதியுங்கள், வானங்களை படைத்தவரை துதியுங்கள், ஆகாய மண்டலங்களை விரித்தவரை துதியுங்கள், நட்சத்திரங்களையும் நிலவா சந்திரனையும் சூரியனையும் உண்டாக்கினவரை துதியுங்கள் என்று சங்கீதக்காரன் சொல்றான். ஏன் அவரை துதிக்கணும்? அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர்,
எவ்வளவு பராக்கிரமம் உள்ளவர். அவருடைய வல்லமையும் அவருடைய பராக்கிரமத்தையும் வானங்கள் மேல் வைத்திருக்கிறாராம். எல்லா அறியாத மனுஷன், எல்லா பாஷைக்காரர்களும், எல்லா மனிதனும், எல்லா கோத்திரத்தாரும், எல்லா இன மக்களுக்கோ அவர் ஒரே தேவன், ஒரே வானம், ஒரே சூரியன், ஒரே நட்சத்திரங்கள் இருக்கிறது போல ஆண்டவர் நமக்கு ஒரே தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் கர்த்தருடைய மகிமை வானத்திலே பார்க்கிறோம். ஒவ்வொரு மனிதன் டெய்லியும் அவன் வானத்தை பார்க்கிறான். கடவுள் இல்லை, இந்த கடவுளை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று யாருமே சொல்ல முடியாது. நியாய தீர்ப்பினாலில் அவனை கணக்கு கேட்பார். வேதம் சொல்லுகிறது, சிருஷ்டிகரை வணங்காமல் சிருஷ்டியை மனிதன் என்ன பண்றான்? தொழுது கொள்கிறான். என்ன அர்த்தம்? சிருஷ்டிகர் என்றால் என்ன? சூரியனை சந்திரனை படைத்தவர் தான் சிருஷ்டி கர்த்தர். அவர் தான் உருவாக்கினார், அவர் தான் படைத்தார். சூரியனை, சந்திரன், நட்சத்திரங்களை, ஆகாய உருவை அவர் தான் படைத்தாரு. ஆனா மனுஷன் என்ன பண்ணிட்டான்? சூரியனை வணங்குறான். சூரியனை உண்டாக்கினவரை வணங்கு சொல்றோம். அல்லேலூயா. அது ஒளி கொடுத்தவரை துதி, அவரை பிரகாசிக்க பண்ணுறவரை என்ன பண்ணு? மகிமைப்படுத்து. யாரை நீ என்ன பண்ணணும்? மகிமைப்படுத்தணும். சூரியனும் சந்திரனையும் உண்டாக்கினவரை, தேவ மகிமை நிறைந்தவரை நீ துதிக்கணும். அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய மகிமை. இந்த மகிமை நாம் என்ன பண்ணணும்? எண்ணி சோத்தரிக்கணும். அதனால தான் தாவீது சொல்றாரு, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆமென். அல்லேலூயா. அவருடைய கரத்தின் கிரியை நீங்கள் அறிவீங்கள் சொல்றாரு. தேவன் இந்த உலகத்தை உண்டாக்கின போது அவருடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே இந்த உலகங்களை உண்டாக்கினாராம். வேதம் சொல்லுகிறது, அவர் தமது வல்லமையுள்ள வார்த்தையினாலே இந்த உலகங்களை உண்டாக்கினார். உலகங்கள் தானாக உண்டாகவில்லை. இந்த பூமி தானாக உண்டாகவில்லை. இந்த வானம் தானாக உண்டாகவில்லை. இந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், ஆகாயம் எல்லாம் இது தானாக உண்டாகவில்லை. தேவன் உண்டாக்கினார். அல்லேலூயா. அந்த சூரியனும் சந்திரனை பார்க்கும்போது கர்த்தருடைய மகிமை நமக்கு விளங்குகிறது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? தேவன், நம் ஆராதிக்கிற தேவன் சூரியனையும் சந்திரனையும் படைத்தவர். சூரியன் நமஸ்காரம் அல்ல, சூரியனை படைத்தவரை நமஸ்கரியுங்கள். ஆமென். அல்லேலூயா. சூரியனையும் சந்திரனையும் படைத்தவரை நமஸ்கரிங்கள். இந்த சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்கள் ஏன் படைத்தார் தெரியுமா? எதற்காக படைத்தார் அப்படின்னு நம்ம சிந்திக்கணும். மனிதனை ஆண்டவர் உண்டாக்கி இந்த பூமியில வைத்தார். இந்த உலகத்திற்கு அவன் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் அறிந்து கொள்வதற்காகவே, நாட்களை அறிந்து கொள்வதற்காகவே மனுஷனுக்கு உண்டாக்கினாராம். வெளிச்சம் உண்டாகும் போது அது பகல் என்றும், இரவு உண்டாகும் போது அது இரவு என்றும் அதுக்கு பேரிடுகிறார். காலங்களை அறிவதற்காக இந்த மகிமை நமக்குள்ளே வெளிப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. இந்த மகிமை நாம் பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கணும். ஆமென். அல்லேலூயா. இரவும் பகலும் தோன்றி தோன்றி வருகிறது. இதை ஆள்வதற்காக, பகலை ஆள்வதற்காக சூரியனையும், இரவை ஆள்வதற்காக சந்திரனையும் அவர் உண்டாக்கினார் என்று வேதம் சொல்கிறது. ஆமென். அல்லேலூயா. வானங்களை பார்த்தால் அவருடைய மகிமை வெளிப்படுகிறது. பூமியை பார்த்தால் அவர் மகிமை வெளிப்படுகிறது. ஆகாயத்தை பார்த்தால் அவர் மகிமை வெளிப்படுகிறது. இதையெல்லாம் பார்க்கணும். இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனுஷனும் இந்த சூரியனையும் சந்திரனை உண்டாக்கினவரை நோக்கி பார்க்கணும். அவருடைய மகிமை என்னதென்று புரியும். பகலுக்கு பகல் என்ற வார்த்தை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. என்ன சொல்றாரு? இந்த பகலையும் இந்த இரவையும் அதனுடைய அறிவை தெரிவிக்கிறது. அதுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவையில் சத்தமிடுகிறது இல்லை. எங்கேயாவது நாம் சூரியன் சத்தமிட்டு வருகிறதா? சந்திரன் சத்தமிட்டு வருகிறதா? அதுக்கு பேச்சு இல்லை, அது சத்தமிடுகிறது இல்லை. தேவன் தம்முடைய படைப்பின் மூலமாக இந்த உலகத்தோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். அது ஒளி பூமியில படுகிறது, அது தாவரங்கள் மேலும் மனிதர்கள் மேலும் படுகிறது. இரவு நேரத்திலே அந்த ஒளி வருகிறது, சந்திரன் ஒளி வருகிறது. இரவு நேரத்தில் பனி பொழிகிறது. அதுக்கு பேச்சும் இல்லை, சத்தம் இல்லை. அது தன் தேவன் எதை எப்படி கட்டளையிட்டாரோ அதுபடி இந்த பூமியிலே அது பேசிக்கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். 4ஆம் வசனத்தை வாசிங்கள். ஆகிலும் அவைகளின் வசனங்கள் உச்சக்கருத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். பாருங்க, அவைகள் சத்தம் பூமி எங்கும், அவருடைய வசனம் பூச்சக்கரம் எங்கும் தெரிகிறது. அவர் படைத்த இந்த படைப்பு, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் அதை நோக்கி பார்க்கிறார்கள். அவருடைய வசனத்தினாலே, இந்த வல்லமையுள்ள வார்த்தையினாலே இந்த உலகங்களை அவர் படைத்தாராம்.
சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். ஆமே, நமக்கு சொல்லுவோம் பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் நிறுத்தப்படும், பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் நிறுத்தப்படும், நம்ம கார் பார்க்ல கார் நிறுத்தப்படும். ஆனா சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார் என்றால் என்ன அர்த்தம்? சூரியனை தோன்ற பண்ணுகிறார், சூரியனை மறைய பண்ணுகிறார் என்பதை பார்க்கிறோம். ஆனால் சூரியன் அஸ்தமிப்பதில்லை. சூரியன் ஒரே இடத்தில் தான் நிலைத்திருக்கிறது. ஆனாலும் அதுக்கு ஒரு கூடாரத்தை வைத்திருக்கிறாராம். அது தன் மணவாளன் அறையை விட்டு புறப்படுகிறது போல புறப்பட்டு பராக்கிரமசாலியை போல தன் பாதையிலே மகிழ்ச்சியாக ஓடுகிறது. என்ன சொல்ல வராரு சங்கீதக்காரர்? இந்த சூரியன் எப்படி வருதான்? பராக்கிரமசாலியை போல புறப்பட்டு வருகிறது, மகிழ்ச்சியோடு தன் பாதையிலே ஓடுகிறது. தேவன் எனக்காக இட்ட காரியங்களை நான் செய்வேன். என்னை தேவன் எதற்காக என்னை படைத்தாரோ, எதற்காக என்னை உண்டாக்கினாரோ, அதை நான் செய்வதற்கு மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு நான் புறப்பட்டு மணவாளன் அறையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல, ஒரு கல்யாண மாப்பிளை போல சிங்காரித்துக் கொண்டு மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு அது புறப்பட்டு ஒளியை கொடுக்கிறது. பூமியில் இருக்க மக்கள் எல்லாம் அது ஆசீர்வாதத்தையும் நன்மையும் அது கட்டளையிடுகிறது. இந்த சூரிய ஒளினால் அநேக நன்மைகள் இந்த பூமியில் இருக்குது. ஆமென், அல்லேலூயா. அதெல்லாம் சொல்லி ஒவ்வொன்றா விளக்க போனா இந்த முடியவே முடியாது. 6ஆம் வசனத்தை வாசிப்போம். அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறு முனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. ஆமே, அது ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் அது என்ன பண்ணுதான்? அது புறப்பட்டு வருகிறது. ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் என்ன பண்ணுது? புறப்படுகிறது. இந்த முனையிலிருந்து அந்த முனை வரைக்கும் புறப்பட்டு வருகிறது. வாசி 7ஆம் வசனத்தை. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை குறைவற்றது. வேதம் சொல்லுது கர்த்தருடைய வார்த்தை குறைவற்றது என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய வார்த்தை எப்பவுமே என்ன பண்ணுது? குறைவற்றதா இருக்கிறது. அது ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது. கர்த்தருடைய சாட்சி பேதைகளை ஞானியாக்குறது. ஆமென், அல்லேலூயா. நம்மை ஆண்டவருடைய வசனம் பலனை கொடுக்கிறது. உடன்படிக்கை என்ன பண்ணுது? நம்பிக்கையை கொடுக்கிற வார்த்தையை தருகிறது. குறைவற்றதா இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையானவைகள், இருதயத்தை சந்தோஷமிக்கிறது. கர்த்தருடைய கற்பனைகள் தூய்மையானவை, கண்களை தெளிவிக்கிறது. இந்த வேத வார்த்தைகளை நாம் படிக்க படிக்க நம் கண்கள் தெளிவடைகிறது. தேவனுடைய மகிமையை அது பார்க்க செய்கிறது. எங்கே அவருடைய மகிமை எழுதி வைத்திருக்கிறார்டா? வேதத்தில் அவருடைய மகிமை எழுதி வைத்திருக்கிறார். உன் கண்களை திறந்து நல்லா படி. தேவனுடைய மகிமையும் மகத்துவத்தையும் வல்லமையும் இந்த பூமியிலே நாம் பார்க்கும்போது இந்த வேதத்தில் அவர் எழுதி வைத்திருக்கிறார். 40 தேவ மனிதர்கள் இதை எழுதி வைத்திருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் அந்த மனிதர்களுக்கு எல்லாம் எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த வேதம் குறைவற்றது. இதுல எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியாது. இது மாசற்றது. இது மெய்யான தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை ஒழிந்து போவதில்லை. உன் ஆத்மாவை உயிர்ப்பிக்கும். இதை படிக்க படிக்க உன் ஆத்மாவில் உயிர் உண்டாகும். உன் கண்களை தெளிவிக்கிறது. உன் இருதயத்தில் இருக்கிற சந்தேகத்தை இது போக்குறது. உன் மனதிலுள்ள ஐயங்களை போக்குறது. தேவனுடைய படைப்பை நீ அறிந்து கொள்வதற்கு இந்த வேதம் முக்கியத்துவம் கொடுக்கிறது. இதை நீ படிக்கணும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நீ படிக்க படிக்க உன் வாழ்க்கையில் அந்த சந்தோஷத்தை தருகிறது. 9ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமா இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய நியாயம் நீதி எல்லாம் உண்மையா இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. இந்த உலகத்திலே ஆண்டவர் நீதியாகவும் நியாயமாகவும் இந்த உலகத்திலே நம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். 10ஆம் வசனம் வாசிங்க. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரமுள்ளதுமாய் இருக்கிறது. இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்கிறதாம்? விலையேறு பெற்ற பொன். இந்த உலகத்திலே பொன் எப்படி விலை மதிப்பு அற்றிருக்கிறதோ, இன்னைக்கு 50,000க்கு மேல போகுது ஒரு சவரன்னு. அப்போ பாருங்க, இந்த வேதம் தேவனுடைய வார்த்தை பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் 916 தங்கத்தின் ஒப்பேரியின் தங்கம் சொல்லுவாங்க. அந்த ஒப்பேரியின் தங்கத்தை போல தேனிலும் மதுரமானது. தேன் கூட்டில் ஓடுகிறது. சுத்த தேனை போல இந்த தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை வெள்ளியை போல இருக்கிறது. அது பொன்னை போல இருக்கிறது.
அது சுத்தமான தேனை போல இருக்கிறது, அது மதுரமாய் இருக்கிறது, இன்பமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இதுல எதிலையுமே கலப்படம் இருக்காது, இதுல எதிலையுமே அசுத்தம் இருக்காது. காரணம் என்ன? அது சுத்த வெள்ளி, அது சுத்த பொன். இந்த வேதமும் 7 முறை இந்த வேதமும் புடமிடப்பட்டது என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய வார்த்தை 7 முறை புடமிடப்பட்டது. ஒரு தட்டான அந்த வெள்ளியை பொன்னையும் போட்டு உருக்கி அந்த சுவடு வரும் வரைக்கும் அந்த அழுக்கெல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் என்ன பண்ணுவான்? அதை சுத்தமான பொன்னாக உருவாக்கி அலங்கரித்து அதுக்கு அலங்காரத்தில் வைப்பான். அது போல 7 முறை புடமிடப்பட்டது. இந்த உலகத்தில் எத்தனையோ மக்கள் இந்த வேதத்தை புடமிட்டார்கள். ஆனா அதெல்லாம் இது சுத்தமா இருக்கிறது, இதுல ஒரு பொய்யும் காண முடியல. விஞ்ஞானிகள் எல்லாம் சொல்லுகிறார்கள், அறிஞர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், கர்த்தர் அருளின வேதமே உண்மையானது, இதுதான் தீர்க்க தரிசனம். இந்த உலகத்திலே நடக்கிற எல்லா சம்பவங்களும் இந்த வேதத்தின் அடிப்படையில் தான் நடக்கிறது என்று நாசா விஞ்ஞானிகளை ஒற்றுக்கொள்கிறார்கள். காரணம் என்ன? இந்த வேதம் சுத்த பொன்னா இருக்கிறது. என் வார்த்தை ஒழிந்து போவதில்லை என்று சொன்னார். வானமும் பூமி ஒழிந்து போகும், இது கர்த்தருடைய வார்த்தை, இது ஒழிந்து போவாது. இது பொய் அல்ல, இது மனிதனுடைய வார்த்தை அல்ல, இது தேவாதி தேவன் தமது ஆவியினாலே ஏவப்பட்டு பரிசுத்த மனிதர்களாக ஏவப்பட்டு எழுதின வார்த்தைகள். அன்றியும் அவைகள் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அந்த வார்த்தையினாலே, தேவனுடைய வார்த்தையினாலே அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். இப்போது நம்ம சொல்றோமே இந்த வார்த்தையெல்லாம் எதற்கு சொல்றோம்? நம்மை எச்சரிக்கிறதான், நம்மை புத்தி உண்டாக்குதான். இந்த வார்த்தை நமக்கு போதிக்கிறதா. புத்தி இல்லாதவனுக்கு புத்தியும், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும், பலன் இல்லாதவனுக்கு பலனையும், ஞானம் இல்லாதவனுக்கு ஞானத்தையும் எச்சரிக்கும்படியாக, பயத்தை உண்டாக்கும்படியாக, கடவுளுக்கு பயந்து நடக்கிறதுக்கான, தீமை விட்டு விலகுவதற்கான புத்தியும் ஞானத்தையும் இந்த வேத வார்த்தை தருகிறது. அல்லேலூயா. இந்த வார்த்தை அப்படியாப்பட்ட வார்த்தையா இருக்கிறது. பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களை என்னை நீக்கலாக்கும். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? உன்னுடைய பாவங்களை எத்தனை பேருக்கு தெரியும்? எனக்குள்ள எத்தனை பாவம் இருக்கிறது எல்லாமே நமக்கு ஞாபகம் இருக்காதுங்க. நம்ம குற்றங்களை நீக்கிறவர் கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. சின்ன வயசுலேருந்து இது வரைக்கும் நம்ம செய்த பாவங்கள் ஏராளம். வாயினாலே, கண்ணினாலே, இருதயத்தினாலே, பேச்சினாலே, மற்றவர்களை அவமதித்த வார்த்தையினாலே நாம் செய்த பாவங்கள் ஏராளம். ஆனால் அதான் சொல்லுது, தன் பிழையை உணர்கிறவன் யார்? யாராவது நான் செய்த தப்பு, நான் தான் செய்த தப்புன்னு யாரா உணர முடியுமா? ரட்சிக்கப்பட்டவனால் உணர முடியும். ஆமென். அல்லேலூயா. இதுதான் ரட்சிக்கப்பட்டவனுக்கு ரட்சிக்கப்படாதவனுக்கு வித்தியாசம். தன் பிழைகளை உணருமா? அவன் தேவனிடத்தில் வந்து, ஆண்டவரே என் குற்றங்களை மன்னி என்று தன் உணர்வை அடைவான். தாவீது தவறு செய்த போது, ஆண்டவரே உமக்கு முன்பாக நான் தவறு செய்து விட்டேன், என் குற்றங்களை மன்னியும், பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் எடாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே, என் வாய் மீறக்கூடாது, என் உதடுகள் மீறக்கூடாது, என்னை காத்துக்கொள்ளும் என்று அவன் என்ன சொல்றான்? குற்றங்களை உணர்கிறான். ஆமீன். அல்லேலூயா. தன் பிழைகளை உணர்கிறான். துணிகரமான பாவங்கள் உமது அடியனை விலக்கி காத்தருளும், அவைகளை என்னை ஆட்கொள்ள ஒட்டாதரும், அப்போது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களா இருப்பேன். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? துணிகரமான பாவங்கள், கொலைகள், அக்கிரமங்கள், அநியாயங்கள், வேசித்தனங்கள், விபச்சாரம் பாவங்கள் இந்த உலகத்திலே துணிகரமாக செய்கிறான். விக்கிரக ஆராதனை செய்கிறான் துணிகரமாக. படைத்தவரை விட்டு படைக்கப்பட்டவை பூமியிலே உண்டாக்கப்பட்ட மனுஷன் இதை தெய்வம் என்று சொல்லி வணங்கி கொண்டிருக்கிறான். இது துணிகரமான பாவம். ஏன் அப்படி சொல்றேன்னா, என்னுடைய பொம்மையை வச்சு என் பிள்ளைங்க வந்து ஒரு பன்னியுடைய பொம்மையை வச்சு, ஒரு சாதாரண ஒரு நாயை வச்சு, ஒரு பழத்தை வைத்து வணங்கினா, இது நீ கடவுள் என்னை ரட்சின்னு நீ சொன்னா என்ன நடக்கும்? கடவுள் என்ன பண்ணுவாரு? அவங்க அப்பாவை என்ன பாப்பா? எப்படி பாப்பாரு? அவனை எப்படி பாப்பாரு? யோசிச்சு பாருங்க. அது போல்தான் மனிதன் என்ன பண்ணியிருக்கான்? இன்னைக்கு உண்டாக்கின கடவுளை விட்டு மனிதனால் உண்டாக்கப்பட்ட, மனுஷனால் செய்யப்பட்ட, கையின் கிரியை, வெள்ளியினாலும் பொன்னியினாலும் மரத்தினாலும் செய்யப்பட்ட பொம்மைகளை மனிதன் வணங்குகிறான். அறிவில்லாமல் மனிதன் இருக்கிறான். துணிகரமான பாவங்களை செய்கிறான். இந்த பாவங்களை செய்கிறான். பெரும்பாதகத்துக்கு என்னை நீக்கி விலக்கி காத்துக்கொள்ளும் ஆண்டவரே, இந்த பாவத்தை எல்லாம் நான் செய்யாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி 14 வசனம், என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்திலே பிரதியாய் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. என் வாயின் வார்த்தைகள், என் இருதயத்தின் தியானங்கள் உமது சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக, பிரியமா இருப்பதாக. என் கண்மலையாகிய மீட்பரே, நீதான் என் மீட்பர், நீதான் என் இரட்சகர்,
என்னை பாவத்துக்காக, என்னுடைய சாபத்துக்காக நீரே இந்த உலகத்தில் வந்து உம்முடைய சரீரத்தை எங்களுக்காக ஒப்பு கொடுத்து எங்கள் பாவ மரணத்தில் இருந்து எங்களை விடுதலையாக்க எங்கள் மீட்பராகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரியமாய் இருப்பதாக. நீ பேசுகிற வார்த்தைகள் தேவன் கவனிக்கிறார். மனுஷன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நாம் கணக்கு கொடுக்கணுமா? அதை நான் தவறாக ஒன்று பேசக்கூடாது என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவர் நியாய தீர்ப்பிலே நம்முடைய வார்த்தைகள் கவனிக்கும். நம்முடைய வார்த்தைகள் நமக்கு விரோதமாக சாட்சியிடுமா? ஆகினாலே நம் வாலிப பிரயாயத்திலே துணிகரமாய் தேவனை அறிந்திருந்து துணிகரமாக நாம் பேசக்கூடாது. ஆமே, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினோம். உமது சமூகத்திலே நான் பிரியா இருக்கணும்னா நான் உங்களுடைய சமூகத்திலே பிரியமா வாழணும் ஆண்டவரே. அல்லேலூயா. என் உதடுகளை காத்துக்கொள்ளும் என்று தாவீது சொல்றார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய உதடுகளை என்ன பண்ணணும்? காத்து கொள்ளணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கப்பட்ட சங்கீதம் 19வது சங்கீதம் ராகவ தலைவனுக்கு ஒப்பிக்கப்பட்ட தாவீது சங்கீதம் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. இதை ஒரு மனிதன் படிக்கும் போதே கடவுள் யார் என்பதை அவன் புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. இன்னும் அவர் மகிமையை வெளிப்படுத்தணும்னு சொன்னா 104வது சங்கீதத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. 104வது சங்கீதத்தை நீ வீட்டில் வாசிச்சு பாருங்க. அது ஒரு பிரசங்கமாகவே நான் முடிஞ்ச அடுத்த வாரம் கர்த்தர் சித்தமா நான் அதை பேசுறேன். அவருடைய மகிமையை அது வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. சூரியன் சந்திரங்கள்லாம் அவர் மகிமை, வானங்களை அண்ணாந்து பாருங்கள், அவர் மகிமை இந்த பூமியில காணப்படுகிறது. எல்லா மனிதனுடைய இருதயம் உணரணும். அல்லேலூயா. நாம் ஜெபம் பண்ணுவோம், கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா.